யோ 2 டீ போடியா. ஏன் லாயரு, நம்ம கிருஷ்ணமூர்த்தி கேஸ் என்னாச்சு? பயப்படாம தைரியமா இருங்க, நிச்சயமா பெயில் கிடைச்சிரும். நிச்சயமா பெயில தான் வரணுங்கிற அவசியம் இல்ல வக்கீல. நம்ம ஜெமினி இருக்கிற வரைக்கும் லாக்அப் ஜெயில பெயில் இதெல்லாம் நம்மள ஒண்ணும் பண்ணாது. இவனுக்கு எப்ப பார்த்தாலும் என்ன சொல்ல நக்கல் தான். வரட்டும், தைரியம் இருந்தா போடுங்க, நல்லா போடுங்க, புத்தி வரும், புத்தி வரும். என்னோட தைரியம் போடுங்க. இந்த ரங்கா மென்டல் ஹாஸ்பிடல்ல இருந்து வந்த மாதிரி இருக்கா வக்கீல் ஐயா? ரங்கா ரங்கா ரங்கா. அடுத்த மாசம் 7ஆம் தேதி. அடுத்த மாசம் 7ஆம் தேதி. தேங்க்யூ சார். அம்சமா இருக்கு. என்ன திமிரு பாருங்க. அது என்ன வக்கீலையா, முதல்ல நம்மள வர சொல்லிட்டு ரங்கம் கேஸ் எடுத்துருக்காங்க. இவன் என்ன சிஎம்மா பிஎம்மா? என்ன ஒரு அநியாயம் பாருங்க. இதெல்லாம் கேக்குறதுக்கு யாருமே நம்ம கிருஷ்ணமூர்த்தியை கொன்னுட்டாங்கடா. நம்ம கிருஷ்ணமூர்த்தியை கொன்னுட்டாங்கடா. நம்ம கிருஷ்ணமூர்த்தியை கொன்னுட்டாங்கடா. நம்ம கிருஷ்ணமூர்த்திய நாம நேரடியா அவங்க கூட மோதுறது நல்லதில்ல ஜெமினி. அவன் தனியா வரும்போது பிளான் பண்ணிக்குவோம். இல்ல ஹேண்ட், திருட்டுத்தனமா பழி வாங்கறதுக்கு நான் ஒன்றும் துப்பு கெட்ட ஆளு கிடையாது. தூத்துக்குடி ஆளு. வெச்சா குடிமி இல்ல மொட்டை. வாங்க போலாம். எனக்கு அவன் வேணும். டேய், இது ரங்கா ஏரியான்னு தெரியாதா? போடா. கிருஷ்ணமூர்த்தி என் ஆளு. அவனை கொன்னது இவன் தானே. அவன் மட்டும் எனக்கு வேணும்.
அண்ணா, நம்ம பாண்டியனை கொண்டுட்டாங்க. எவன்டா அவன்? தூத்துக்குடி ஜெமினி. அந்த சின்ன பையனா? பிரதம மந்திரி கிட்ட போய் பஞ்சாயத்து பிரச்சனையும் முதலமைச்சர் கிட்ட போய் முனிசிபாலிட்டி பிரச்சனையும் பேசக்கூடாதுடா. பேசி சார், பட்டப்பகல்ல கோர்ட்டுக்குள்ளேயே கொலை நடந்திருக்கு. கோர்ட்டுக்குள்ள இல்லையா, கோர்ட்டுக்கு வெளியே. நெக்ஸ்ட். எங்க வேணா இருக்கட்டும் சார், போனது ஒரு உயிர் தானே. அதுக்கு தான் விசாரணை நடத்திட்டு இருக்கோம். என்ன சார் பெரிய விசாரணை? ரெங்கா தான் கொன்னாலும் டவுன் மொத்தத்துக்கும் தெரியும். என்ன சார் சொல்றீங்க? நீ சாட்சி சொல்ல வரியா? வாயா, உடனே போலாம். எனக்கு என்ன தேவைங்க? சொல்லுங்க, எனக்கு என்ன தேவை? பப்ளிக் இப்படிதான் பயப்படுது, என்ன பண்றது? அடுத்ததான் ஜெமினின்னு சொல்றாங்களா, உண்மையா? ஐயோ, எதுக்கு ஏன் தேவையில்லாம ஒரு ரவுடிய பெரிய ஆள் ஆக்குறீங்க? நேத்து வரைக்கும் வீரமணி குரூப்ல இருந்தான், அவன் செத்தது கபாலி குரூப்ல போய் சேர்ந்துட்டான். கபாலி உள்ள போனதும் கயிறு அந்த பட்ட மாதிரி ஆயிட்டான். இதுதான் அவன் கதை. சார், சந்திரமுகி படத்துல ரஜினி சூப்பரா நடிச்சிருக்காரு சார். படம் 1000 நாள் தாண்டி ஓடிருச்சு. இப்ப நீ அதை சொல்லி என்கிட்ட காக்கா பிடிக்கிற. சரி, அதை விடு. நீ ஹீரோயினா நடிக்கிறேன்னு சொல்லு, நான் ஹீரோவா நடிச்சு ஒரு படத்தை தயாரிச்சிடலாம். என்ன சொல்ற? டேய், வேலைய பாருங்கடா. டிரைவர், அவங்க கிட்ட போய் விசாரிச்சு. சரிங்க இப்ப அதே பெயிண்டிங் பத்தி என்கிட்ட சொல்றியா? ஏங்க, இங்க ஜெமினி வீடு எங்க இருக்குங்க? ஐயா, எதுக்கு அடிக்கிற? என்கிட்ட என்னடா கேட்ட நீ? ஜெமினி வீடு எங்க இருந்தானே பேசாதடா, பேசாத. ஜெமினி வீடு எங்க இருந்தானே கேட்டா. ஜெமினி பேசாதடா. ஐயா, அவரு இங்க வந்து என் எதிர்ல நின்னு ஜெமினி வீடு எங்க கேக்குறாரு. நிறுத்து, நான் சொல்றத கேளு. வேணும்னா இந்த கட்டிங் பிளேயரால என்ன துண்டு துண்டா கட் பண்ணு. சும்மா சும்மா அடிக்காத. அது இல்லடா, திருவண்ணாமலைக்கு போய் திருவண்ணாமலை எங்கன்னு கேப்பியா? கேட்க மாட்டோம். திருத்தணிக்கு போய் திருத்தணி எங்கன்னு கேப்பியா? கேட்க மாட்டோம். திருப்பதிக்கு போய் திருப்பதி எங்கன்னு கேப்பியா? கேட்கவே அதே மாதிரி இவருக்கு என்ன கேக்குறா? ஜெமினி வீடு எங்கன்னு? எப்பா இங்க வா. எஸ் கமிங். என்ன வேணும் உங்களுக்கு? ஜெமினி வீடு எங்க இருக்கு?